இன்றைய தமிழக அரசியலில் வெள்ளை அறிக்கை என்ற வார்த்தை அதிக புழக்கத்தில் இருக்கின்றது. நீங்கள் நினைப்பது போல் வெள்ளை பேப்பர் மட்டுமல்லாது பிங்க் கிரீன் பேப்பரும் பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஒயிட் பேப்பர் என்பதன் தமிழாக்கமே வெள்ளை அறிக்கை என்று அறியப்படுகிறது. ஒயிட் பேப்பர் என்கின்ற வார்த்தை 1446ஆம் ஆண்டு தொடங்கி பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரீன் பேப்பர் மற்றும் பிங்க் பேப்பர் ஆகியவை அரசாங்கத்தின் சட்டமியற்றும் செயல்பாடுகளில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஆவணங்களாகும். குறிப்பாக அரசாங்க ஆவணங்கள் அவை விநியோகம் செய்யப்பட வேண்டிய இடங்களை பொறுத்து வெவ்வேறு நிறங்களால் குறிக்கப்பட்டன. அவ்வாறு ஒயிட் பேப்பர் என்பது பொது அணுகலுக்கானதாக பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்கா, அயர்லாந்து மற்றும் காமன்வெல்த் நாடுகளில் கிரீன் பேப்பர் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. கிரீன் பேப்பர் என்பது அரசாங்கம் வழங்கும் ஒரு முன்மொழிவின் தற்காலிகமான அறிக்கையாகும். அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கான முதல் படியாகத்தான் இந்த கிரீன் பேப்பர் பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் கொள்கை ஆவணங்களை உருவாக்குவதிலும் மாற்றங்களை செய்வதிலும் நிதிசார் விஷயங்களை மாற்றம் செய்வதிலும் இந்த பிங்க் பேப்பர் முறை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இது அமெரிக்க கூட்டாட்சி மற்றும் மாகாண அரசு முகமைகள் இடையே உள் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படும் கொள்கை ஆவணமே இந்த பிங்க் பேப்பர் ஆகும்.